நம்ம இப்போது பீக்கங்காய் பொரியல் பண்ண போகிறோங்க. அதுக்கு பீக்கங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கு தாளிக்கிறது ஃபஸ்ட்டு பீக்கங்காய்க்கு கூட்டுக்கு தாளிப்போம்ல, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ தாளிக்கலாம். இப்போ கடாய் சூடாகிட்டுருக்குங்க. சூடாகட்டும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. அதுவும் சூடாகட்டும். தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் 1, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, பச்சை மிளகா ஒரு 5 எடுத்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வருதுங்க. இப்போ சோம்பு கொட்டிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டாச்சுங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இதுக்கு தேங்காய் தயாரிக்கலாங்க. தேங்காய் எப்படி அரைக்கலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுவும் கூட்டுக்கு முக்கியமான வாசனையும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பார்த்துக்கலாம். எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். ரெடி பண்ணி வச்சிட்டேன். தேங்காய் கட் பண்ணுது. ஒரு 4 துண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், ரெண்டையும் சேர்த்து நன்றாக அரைக்கலாம். நம்ம குழம்புக்கு எப்படி அரைப்போம் அதேமாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாங்க நைஸாக. இது அரைச்ச தேங்காய் விழுது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும். இது கடைசியாக தான் சேர்த்துக்கணும். நல்லா கொஞ்சம் வெந்து வச்சுங்க. இப்போ நம்ம பீக்கங்காய் கொட்டிடலாம். கூட போட்டு நல்லா கலரலாங்க. பீக்கங்காய் போட்டாச்சுங்க. இப்போ நல்லா செஞ்சிடலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ காய் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்புறம் தேங்காயெல்லாம் போட்ட பின்னாடி கொஞ்சம் உப்பு கம்மியாயிரும். அப்புறம் ஒரு டைம் சேர்த்துக்கலாங்க. பீக்கங்காய் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாங்க. கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போனா நல்லா வடித்து வச்சுட்டேங்க. தண்ணினா அங்கே இருக்குதுங்க. நாங்கள் அதில் உப்பு போட்டு நல்லா சாப்பிடுவோங்க. குடித்தா சூப்பராக இருக்கும். இதில் அரைச்சி வச்சு விழுது கொஞ்சம் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டாச்சுங்க. நல்லா கலரலாம். அவ்வளோதான். இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இறக்கணும். சூப்பரான பீக்கங்காய் கூட்டு ரெடிங்க.